வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மதம் கடந்த மகா பெரியவா. மதங்களை காட்டிலும் மாந்தர்கள் மேன்மையானவர்கள் அப்படின்றார் மகா பெரியவா. மகா பெரியவாளின் அற்புதங்களையும் மிக எளிமையான மனித குணங்களையும் இறைவனுக்கே உண்டான பரத்துவ குணங்களையும் நாமெல்லாம் நன்கு அறிவோம். பக்தர்களுக்குள்ளே ஒரு அபிப்பிராயம் உண்டு. மகா பெரியவா ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கு மட்டுமே அருள் பலிப்பார் என்று. ஆனால் இந்த கூற்றுகளை எல்லாம் பொய்யாக்குமாறு பல நிகழ்வுகளின் மூலம் உலகத்திற்கு தன்னை ஒரு ஜெகத்ரட்சகன் என்றும் எல்லா ஜீவராசிகளுக்கும் குரு என்றும் தன்னை நிலைநாட்டிக் கொண்ட சம்பவங்கள் ஏராளம். இன்று நாம் காணப்போவது மகா பெரியவா மதங்களை கடந்தவர் என்பதை உலகிற்கு உணர்த்த நிகழ்ந்த சம்பவம் ஒன்று. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மார்கழி மாதத்தில் காஞ்சி ஸ்ரீமடத்தில் அதிகாலையில் திருப்பாவை திருவம்பாவை பாசுரங்களையும் அதற்கு உண்டான விளக்கங்களையும் தினமும் ஒலிபெருக்கியில் ஒளிபரப்புவது வழக்கம். ஒரு நாள் அப்படி ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் உள்ள ஒரு மசூதியில் இருந்து அவர்களும் ஒலிபெருக்கியில் தங்களுடைய தொழுகையை ஒளிபரப்பிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சமயத்தில் காஞ்சி ஸ்ரீமடத்தில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் பாசுரங்கள் அவர்களுக்கு இடைஞ்சலாக இருந்தது. அவர்களும் காஞ்சி மடத்திற்கு வந்து மிகவும் பணிவாக தங்களுடைய தொழுகை முடியும் வரை ஒலிபெருக்கியை சற்று நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொண்டனர். மடத்தில் இருந்த சிலர் அது எப்படி சாத்தியப்படும் என்று உணர்ச்சி வசப்பட்டனர். இந்த சமயத்தில் மகா பெரியவா உணர்ச்சி வசப்பட்ட மடத்து மனுஷாலை அழைத்து சொன்னார், அவளும் நம்மள மாதிரி தான். நீ அம்பாளை சேவிக்கிற, அவ அல்லாவா தொழறா. ஆனா 2 பேரும் போய் கலக்கும் இடம் அந்த பரபிரம்மம் என்னும் கடல் தான். அவ தொழுக முடிகிற வரைக்கும் இந்த மடத்துல எந்த ஒலிபெருக்கியும் வேலை செய்யக்கூடாது, எல்லா ஒலிபெருக்கியையும் நிறுத்தி வைங்கோ என்று கட்டளையிட்டார். மடத்திற்கு வந்த இஸ்லாமிய சகோதரர்களின் கண்களில் உணர்ச்சி பெருக்குடன் கண்ணீர். அன்றிலிருந்து மடத்தில் ஒலிபெருக்கி வேலை செய்தால் மசூதியில் அவர்கள் ஒலிபெருக்கியை நிறுத்தி விடுவார்கள். மசூதியில் ஒலிபெருக்கி வேலை செய்தால் மடத்தில் ஒலிபெருக்கியை நிறுத்தி விடுவார்கள். அன்றிலிருந்து மடத்து மனுஷாலும் இஸ்லாமிய சகோதரர்களும் தாயும் பிள்ளையுமாக பழக ஆரம்பித்தார்கள். இதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் மகா பெரியவா சித்தி அடைந்த நாளன்று எல்லா இஸ்லாமிய சகோதரர்களும் சிறு பையனிலிருந்து முதியவர்கள் வரை தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி கண்ணீருடன் வந்தார்கள் ஸ்ரீ காஞ்சி மடத்திற்கு. இப்பொழுது புரிகிறதா மகா பெரியவா ஒரு மதம் கடந்த மகான் என்று? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.